வாங்கிக்கிறேன். கொண்டு போங்க. என்னடா கும்பரம் வர்றீங்க? அன்னைக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷமுறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? டேய் தலை தூக்குடா. டேய் குடுறா குடுறா. டேய் அமாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அதே விஷம் சர்றன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. ஓ மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழுவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். விளையாடாத விஷயத்த சொல்லு. சொல்லுங்கடா. அந்த மாட்டுக்கார மருத பயிரும் அம்பளார் பொண்ணு பாக்கியமும் பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமா ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேலே ஏறு, நான் சொல்றேன். மேலே ஏறு 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 ஏறு. அப்படியே அப்படியே. தம் தனனம் 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 தனதம் தனனம். அந்த அளவுக்கு நெருங்கிட்டானா? ஆமா, நீ அவ கூட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா? அவ வீட்டுல நீ வண்டி ஓட்டணும். பாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அம்பலாருக்கு மாப்பிள்ளையாக போறவன் அவன் தான், நீ இல்ல. ஒண்ணு செய், நாளைக்கு நடக்கிற திருவிழா சண்டையில அவனை எப்படியாவது இழுத்து விட்டுறேன். அவன் கைய கால முறிச்சிடு. ஆமா. எனக்கு தண்ணி வச்சிடும் போது இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை, போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்குப்பட்டு செத்தாங்களே, அவங்க இங்கத்த பைய திரியாங்களாம். என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வர மாட்டேன். ஏண்டா? நேத்து இப்படி அழுவாண்டி கம்மையில விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடையை தந்துட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு. அடுத்தது நீதான். மருத கட்டில படுத்து கிடக்க போகும்போது உசுப்பு. ஐயோ செல்லக்கிளி நான் இல்லமா? என்ன செல்லக்கிளியே? மருத, என்ன உள்ள மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தண்ணி பாய்ச்ச போகணும், ஒரு மம்பட்டி காரணம் தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அதிரச சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசத்துனா வயிற்றால் தான் போவேன். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். இந்த பாருல சொன்ன கேளு, மேல யாராத உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஒத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன், இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்னங்க நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு?
தேடிட்டு இருக்கேன். யாரு ஏண்டா உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. புரிஞ்சுக்கப்பட சீக்கிரமா எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு வடச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ள வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, மருதே என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ளை நீ? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்க ஆத்தானு திட்டும், இறக்கி விடியா. வாயா. கேட்டியாத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பலம் அடுத்தவனைத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிறனே ஒழிய, என்னைக்காவது நான் கட்டி இருக்கிறனா கட்டி இருக்கிறனா சொல்லு. இல்ல, அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அவ அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும் பொழுது அப்படித்தான் ஒண்ணு கடக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துருவான். அப்ப புத்தி அப்படியே இருக்கு. சும்மா இருக்கலவே, அவன் என்ன பத்தி இருந்த பரவாயில்ல, எங்க ஆத்த பத்தி இல்ல திட்டிவிட்டான். 1.28 ஐயா சும்மா இருப்பாரா? உன்னை அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள நமக்காக தண்ணி பார்த்து போய் அடிபட்டு வந்து நிக்குது, இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. இந்த பாரு வருதே, அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ போய் மச்சல மிளகா காய வச்சிருக்கேன், அள்ளிட்டு வந்துரு. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள. சரி சரி, மோர் எடுத்துட்டு உள்ளவா. வரமாட்டாங்களாக்கும். புடைக்க வேண்டியதானே, அலட்டுக்கிறீங்களே. மருதே, என்ன புள்ள? எங்க ஆத்தா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு. இந்த என்னது சுடுசோறு குடல் குழம்புமா? அதை நீங்களே சாப்பிடுங்க. இந்த பார்ப்புல எலும்புக்கு கொட்டாமச்சு தண்ணி தான் சமைக்கிறோம். அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம். இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பழச மறக்கூடாது, பழைய சோறை கொண்டு வா. அப்படியே 2 கூழ் கட்டி போட்டு கொண்டு வா. இந்தாயா, நீ கேட்ட கூழும் பழைய சோறும். ஆஹா, பழைய சோறு, பச்சை மிளகா, கூழு, குண்டு வெங்காயம், இது நம்ம ஐட்டம். குண்டா. என்ன புள்ள? மிளகாய் கடிச்சிட்டியா? ஐய, நம்ம ஊர்ல எல்லாம் புருஷன் சாப்பிட்டேதான் பொண்டாட்டி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நான் எங்க கலட்டு இருந்தேன்? என்கிட்ட வேண்டாம், இந்த கவுண்ட காயம் ஒண்ணு விடுறேன். என்ன பாக்குறீங்க? அவுத்து போட்டாரு களை பிடிக்கிறேன். ஒழுங்கா மறந்துடியா? ஒண்ணு மாத்துக்க.
பாக்கியம் பாக்கியம் என்ன பண்ணுது? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பாக்கியத்தை பாம்பு கடிச்சிட்டு. ஐயோ! பயப்படாதீங்க, வெஸ்டார உறிஞ்சு எடுத்துட்டேன். பாக்கியம், கண்ணை திறந்து பாருமா. அம்மடி, கண்ணை திறந்து பாருமா. பாக்கியம், இந்நேரம் மருந்து மட்டும் இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? என்ன பாச்சு? ஐயோ, புரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க. விஷம் உடம்புல ஏறிடுச்சு. ஐயா, சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. என்னம்மா, என்ன வைத்தியர் வீட்டுக்கு சீக்கிரம் தூக்குங்க ஐயா. சீக்கிரம் தூக்குங்க. அம்பலாரே, பால் குடுக்கிற மாட்டை தொழுவத்துல கட்டுறீங்க, பாலாற்ற நாயை நடுவீட்டுல வச்சு வளர்க்குறீங்களே, அது ஏன்? மாடு பால் மட்டும்தான் கொடுக்கும், நாய் நன்றி உள்ளது, உயிரையும் கொடுக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு நாய் உங்க மூஞ்சியே நக்க போகுது. என்னையா சொல்ற? அதான் உங்க வீட்டுல ஒருத்தர் நாய் மாறு வச்சு வளர்க்குறீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதி சனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புரணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். ஏண்டி பாக்கியம், உனக்கும் மருதைக்கு இதுவாமே? நெசமாவா? எதுவா? அதுதாண்டி லவ். பொண்ணுக்கு தான் விலையேறுன்னு சொல்லுவாங்க, உன் புன்னகைக்கு கூட விலையேறிடும் போல இருக்கே. நீ அடிக்கடி வெளியே வராத, தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிடுவாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? என்னடா இவன் நம்மளே சுத்துறான்னு பாக்குறியா? சரி, உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா, உங்க ஆத்தா அப்ப உன் சைஸுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே. இது பரிசு, நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன். யாரு? அந்த மருத பயலையா? ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசியே, அதான் குறைச்சல். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. பாக்கியம், எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம். இதே இடத்துல உன்னை கட்டி பிடிச்சு என்னால கனிய வைக்க முடியும். அது என் ஆசை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கனியனுங்கிறதா என் ஆசை. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என்ன பிள்ளை, என்னமோ சொல்லணும் கூட்டு வந்த, சீக்கிரமா சொல்லு. ஆட்டக்கரைக்கு போனா ஆளை கண்ணம் ஆத்த தேட போகுது. சும்மா சொல்லு பிள்ளை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சலா கேட்டுட்டாளேன்னு பாக்குறியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓலை குடிசையில ஒருவேளை கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன். இந்த பார்ப்புல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துறவங்க, நாங்க குற்றால துண்டு போடுறவங்க. ஓன் ஜாதி வேற, ஏன் ஜாதி வேற. நம்ம ரெண்டு பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாதிசனமோ காசு பணமோ ஒண்ணும் செய்ய முடியாதியா? தெரிஞ்சோ தெரியாமலும் நான் மேல ஆசை வச்சுட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா நான் இந்த ஆத்துல வந்து செத்துருவேன். அப்படிலாம் எதுவும் செய்யறாதுல. உன் மனசு தொட்டு சொல்லு, என் மேல ஆசை இல்லைன்னு. ஆசை இருக்கு, இருந்தாலும் உங்க அப்பா நினைச்சா பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? அதான் நான் ஏன் உங்க அப்பா வரப்புல. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? சீக்கிரம் ஒளிஞ்சிக்க. எங்கேயா ஒளியறது? அதானே, நீங்க வாப்ல வா, சீக்கிரம் வா.
என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற? ஒண்ணுமில்ல, ஆத்துல குளிக்க வந்தேன். ஆறு அங்க இருந்தானே வருது, அங்கேயே குளிக்கலாமே. அங்க ஆழம் ஜாஸ்தி. ஓ, ஆழெல்லாம் கூட தெரியுதா? மருத துண்டு தோல்ல இருக்கணும், செருப்பு கால்ல இருக்கணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்ப போய் கால்ல போட்டு மிதிக்கிறமே நினைச்சு எவனும் தோல்ல தூக்கி போட்டுக்கிறது இல்ல. அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டியும் கால்ல போட்டு மிதிக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் ஏன்ட்ட சொல்றீங்க? காத்து வாக்குல சில செய்திங்க காதுல வந்து விழுந்தது, அதான். என்ன மாட்டு மணி சத்தம்? மாட்டு கூட நான் சொன்னது புரிஞ்சிருக்கு. பாக்கியம், வெளியே பிள்ளை, உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா நல்ல வேளை அப்பா பார்க்கல. எங்க பாத்துருவாரோன்னு பயமா இருந்தது. எனக்கு தான் பிள்ளை மனசு பக்கு பக்கம் அடிக்குது. வேணா கை வச்சு பாரு. என்ன உங்க அப்பா தேடுவாரு, போ. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கீங்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அடே அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா?